ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நாம் என்ன தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் நம்பிக்கையாக பொறுமையாக விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? ஏன்னா எதுவுமே நாம் நினச்சா அது உடனே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஆகுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோன்னு வைங்களேன், நம்மளுக்கு உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்குங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நேரங்காலம் வந்தால் தானே நடக்கும். யோசிங்க. அப்போ என்ன பண்ணணும்? நாம் நம்பிக்கையாக பொறுமையாக விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? இப்போ ஒருத்தருக்கு லாட்ரியில் ப்ரைஸ் விழுவோன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கினாதானே ப்ரைஸ் விழுவோம், வாங்காமல் விழுவுங்களா? இல்லை தானே? இப்போ ஜோசியர்கிட்டயே போய் பார்க்குறாங்க. இப்போ ஜோசியர் சொல்கிறாங்க, அப்பா உனக்கு அதிர்ஷ்டமான டைமுப்பா, ஓதியை பிச்சுட்டு கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். சரி, நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்ட்டு கம்மனு வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தா ஓதியை பிச்சுட்டு கொட்டுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கொட்டும்? அதுக்குண்டான முயற்சியை நாம் தான் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? நாம் தான் அந்த முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் நாம் அதில் ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? இப்போ ஒரு மரத்தையே வச்சோம்னா, இப்போ ஒரு விதை போடுறோம், உடனே அது கனி கொடுக்குங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அது முளைச்சி பெருசாகி அப்படி மரமாக ஆகி காய் விட்டு அப்புறம் தானே கனி கொடுக்கும், இல்லைங்களா? அதை போல் எதை செஞ்சுட்டு இருக்கும்போதும் நாம் என்ன பண்ணணும்னா விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? பகவான் சோதிப்பர். இவங்க எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும்? நாம் பண்ணுறத விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளோட வேலை. இப்போ நம்ம பார்த்து செஞ்சோன்னு வைங்களேன், கிடைக்கலன்னா ஏமாற்றம் தானே. ஏன் எதிர்பார்ப்பு வைப்பானே, அப்போ ஏமாற்றம் அடைவானே? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விஷயத்திலையுமே நாம் எதிர்பார்க்காம நம்ம வேலையை நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. மிச்சத்தை பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், எந்தெந்த டைமில் எந்தெந்த வேலை நடக்கணுமோ அது கச்சிதமாக நடக்கும். அனுபவத்திலே சொல்லிகிட்டு இருக்கேங்க. சரிங்களா? அப்போது நாம் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்மளால் மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்க போகுதோ அதுதான் நடக்க போகுது. இப்போ நம்ம டென்ஷன் ஆகி கத்தி சண்டை போட்டு எதையாவது நம்மளால் மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்போ எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிற மனப்பான்மையை கொண்டு வந்துடணும், இல்லைங்களா? அப்போது இந்த யோக பயிற்சியிலெல்லாம் பூதாமல் அதை செய்ய முடியுமா? அந்த மனப்பக்குவத்துக்கு வர முடியுமான்னா முடியவே முடியாது. சரிங்களா? அந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது மட்டும்தான் மனமானது அடங்கும். இப்போ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லையேப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா, தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மனதின் மீது கவனத்தை வைக்க வேண்டும். சரிங்களா? மனதின் மீது கவனத்தை வைக்க வைக்க மனதின் அந்த எண்ணங்களினோட அந்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இப்போ எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மனதின் மீது கவனத்தை வைக்க வைக்க அந்த எண்ணங்கள் கம்மியாக ஆகிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? விடாமல் நாம் எந்த வேலையை செஞ்சாலும் விடாமுயற்சியை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அவசியம். பகவான் சொல்கிறார், எத்தனை தடை வந்தாலும் நீ செய்து கொண்டிருக்கும் முயற்சியிலிருந்து தப்பிக்க வேணாம். விடாமல் உன்னுடைய வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
தடைகள் வருமானா கண்டிப்பாக வரும். வரலைன்னா தான் ஏன்னு கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? பகவான் எதுக்காக சோதிப்பாருன்னா, இவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பார். சரிங்களா? இப்போ பகவான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே கலந்து 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 நாம் செய்யும்போது மனமானது தானே ஆட்டோமேட்டிக்காக அடங்கும். அந்த பகவான் நினச்சா இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த மனதினை அடக்க முடியுமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அடக்கிடுவார் இல்லைங்களா? அப்போ பகவான் சொல்கிற அந்த மன தூய்மைக்கு நாம் வர வேண்டியது மிக மிக அவசியம் இல்லைங்களா? அன்பு, தானம், தவம், கருணை, சரணாகதி எல்லாத்தையுமே நாம் கலந்து கலந்து எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வரும்போது அப்போ தான் நம்ம பண்ணுற பயிற்சியெல்லாம் தீயாக வேலை செய்யும். முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? எப்போ நம்ம பண்ணுற பயிற்சியெல்லாம் தீயாக உள்ளுக்குள்ளே வேலை செய்யும்? எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டே இருக்கும்போது பகவான் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காரு. பகவான் பார்ப்பார் அந்த மனப்பக்குவம் இவங்களுக்கு வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே அதுக்கு தகுதி இவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த மனசை அடக்க முடியுமா முடியாதா பகவானால் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால் முடியாது, பகவானால் முடியும் தானே. அப்போது அந்தந்த பக்குவத்துக்கு இவங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு அந்த தகுதி உண்டு அப்படிங்கும்போது அந்த தகுதியை கொடுத்துடுவார். சரிங்களா? எதுக்காக எப்போ எது செஞ்சாலும் நம்மளால் இது நடக்கலை, அந்த பகவானால் நடக்குது, அந்த பகவான் செயலில் நடக்குதுன்னு எதுக்காக நாம் சொல்லி சொல்லி செய்யணும்னா, இப்போ பகவான் 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 மேலே சொல்லி சொல்லி செய்யும்போது மட்டுமே உள்ளுக்குள்ளே செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். உள்ளுக்குள்ளே செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் இந்த சக்கராஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த இறைத்தன்மையில் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். சரிங்களா? அப்போது உள்ளுக்குள்ளே இறையை பற்றி நாம் கடவுளை பற்றி பகவானை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த பகவானுக்குள்ள அந்த இறைத்தன்மை நம்மளுக்குள்ளேயும் வேலை செய்ய ஆரம்பிச்சிக்கும். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கிட்டையும் அன்பை கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும். பகவான் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமா? இப்போ மனசில் நினைச்சாலே கர்மான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ மனசில் நினைச்சாலே கர்மா வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேசும்போதும் நாம் மற்றவங்கள தப்பாக பேசும்போதும் அது கர்மா வந்துடுது இல்லைங்களா? இப்போ நினைச்சாலே கர்மா, பேசினாலே கர்மான்னு சொல்லும்போது நாம் செயல்படும் போது அதுவும் கர்மா ஆகுங்களா இல்லைங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது எது எது கர்மான்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு நாம் அந்த கர்மாவை திரும்ப திரும்ப மேலே மேலே நாம் சேர்த்துக்காம நம்ம என்ன பண்ணணும்? பகவான் சொல்கிற அந்த மன தூய்மையில் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும். கடைப்பிடிக்க வேண்டியவை எவை? அன்பு, கருணை, சரணாகதி, தவம், தானம், இது எல்லாமே கடைப்பிடிக்க வேண்டியவை இல்லைங்களா? தாய் தந்தையை நல்லா கவனிச்சிக்கணும்னு சொல்லுவார். முதல் வார்த்தையே பகவான் அதுதான் சொல்லுவார். நீ தாய் தந்தையை கவனிச்சிக்காம உலகத்துக்கே படி அளந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நோ யூஸ் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பகவான் எது எது சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடைப்பிடிக்காமல் விட்டுட்டு நாம் முயற்சி பண்ணுறோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையேன்னா எப்படிங்க நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பண்ணுற தவத்தை விட எது மிக மிக வலிமை வாய்ந்ததுன்னா தானம், சேவை, இது எல்லாமே மிக மிக வலிமை வாய்ந்தது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பக்தியாகவும் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் கருணையாக இருந்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணிக்கிட்டு தினமுமே கொஞ்சோண்டாச்சும் பண்ணமா இல்லையான்னு பார்க்கணும். எந்த ஜீவனுக்காவது கொஞ்சோண்டு வச்சோமா, இதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும். கடைப்பிடிச்சிக்கிட்டே வரும்போது மனமானது தூய்மையாகிடுச்சு, எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம கருணையாக மட்டும் இருக்கோம் அப்படின்னு அந்த இதுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், பகவான் ஃபுல் ப்ரமோஷன் கொடுத்துடுவார். சரிங்களா? பகவான் கொடுத்துட்டா திரும்ப வாங்குவாருன்னா இல்லையே, மனுஷங்களுக்கு தான் அந்த பழக்கம். கொடுத்துட்டா கூட திரும்ப கொடுன்னு பிடிக்குவாங்க இல்லைங்களா? பகவான் அப்படி கிடையாது. ஒரு தடவை கொடுத்துட்டா கொடுத்தது தான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த இறைத்தன்மை உள்ளுக்குள்ளே வேலை செய்யணும்னு நாம் ஆசைப்படும் போது அதுக்குண்டான தகுதி நம்மளுக்கு வந்துடுச்சா நம்மளை நாமே டெஸ்ட் வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போது
பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. என்ன பண்ணலாம்? விடாமல் முயற்சி பண்ணலாம். எதையுமே எதிர்பார்க்க வேணாம். எதிர்பார்த்து மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது இல்லைங்களா? அப்போ எதையுமே எதிர்பார்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் நாம் அவங்களும் அந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் ஒன்று தான், எல்லா ஆன்மாவும் ஒன்றே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மாவாக நினச்சி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வேற்றுமைன்றது ஏற்படாது இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லா ஆன்மாவையும் ஒன்றா பார்க்கும்போது அவங்க வேற நாங்கள் வேறன்னு பார்க்க சொல்லுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது எப்போ நாம் அந்த மன பக்குவத்துக்கு வரமோ அது முடிக்கும். பகவான் உள்ளுக்குள்ளேயே பார்த்துட்டு தான் இருக்கார். பகவான்கிட்ட மறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை எப்போ நாம் உணர முடியும்னா இந்த மனுஷ பிறவியில் மட்டும்தான் உணர முடியும். அதுக்காக தான் இந்த மனுஷ பிறவியை கொடுத்துருக்காரு. நாம் தான் முடிவு எடுக்கணும். இந்த மனுஷ பிறவியிலேயே நாம் எதுக்கு வந்தோமோ, எதிலிருந்து நாம் வந்தோமோ அதுலேயே போய் நாம் ஐக்கியம் ஆக வேண்டியது தான் நம்மளுடைய வேலையே. நாம் யோசிக்கணும் இல்லைங்களா? நாம் எதுக்கு வந்தோமோ அதுக்கு பகவானை இந்த மனுஷ பிறவியில் மட்டும்தான் பகவானை உணர முடியும். தியானத்தில் உட்காரும்போது மட்டும்தான் பகவானை ஃபீல் பண்ண முடியும். அப்போ தியானம் பண்ணி பகவானை ஃபீல் பண்ணிவிட்டு பகவானை உணர்ந்து கடைசியாக பகவான் பாதத்துக்கு போய் சேரணுமா, இல்லை திரும்ப இந்த பிறவின்ற அந்த பெருங்கடலை நீந்திக்கிட்டே இருக்கணுமா? நாம் தான் முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம எப்பயுமே டென்ஷன் ஆகாமல் கூலாக இருக்கணும். எது நடந்தாலும் அவன் சைடில் நடக்குது அப்படின்னு எப்போ நாம் அதை ஏற்றுக்குவோமோ அப்பயே நம்மளுக்கு அந்த டென்ஷன் எல்லாம் போயிடும். முயற்சி பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. முயற்சி பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்போ என்னென்ன நடக்குமோ அதை பகவானே நடத்தி கொடுத்துடுவார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழணும் இல்லைங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நாமளும் மகிழ்ச்சியாக வாழணும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.